நியூட்ரியன்ட் இல்லைன்னு இல்லை, லைக் இன்க்ரீசிங் தி நியூட்ரிஷன். ஓகே, ஒரு நியூட்ரிஷன் அதில் வந்து இல்லாத ஒரு நியூட்ரிஷனை தே ஆர் ஆடிங் இட் அண்ட் இன்க்ரீசிங் தி நியூட்ரிஷனல் ப்ராடக்ட் அப்படின்றது தான் வந்துட்டு ஃபோர்ட்டிஃபிகேஷன். இப்போ ரீசெண்டாக ஃபோர்ட்டிஃபிகேட் ஃபுட் என்னெல்லாம் வருது? ஆயில், உங்கள் வீட்டில் யாராவது ரேஷன் ஷாப்பில் வாங்குற பழக்கம் உண்டா? இன்னும் யாருக்காவது வாங்குறாங்களா? யாரெல்லாம் வாங்குறாங்க? வீட்டில் வாங்குறாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ வர ரைஸ், பாம் ஆயில், வீட் ஃப்ளார், ஸோ இப்போ வர நம்ம ரேஷன் ஷாப்பில் வாங்குற 5 பொருள்லையுமே ஃபோர்ட்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. ரைட், ஆயிலில் வந்து விட்டமின் A and D ஃபோர்ட்டிஃபை பண்ணி தராங்க. பட் இஸ் ரைஸ், அயன், ஃபோலிக் ஆசிட் அண்ட் விட்டமின் B12 இது 3மே ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ரைட், ஸோ அதில் மெயினாக வந்து இப்போ ரேஷன் ஷாப்பில் வர ஃபுட்டில் ஃபோர்ட்டிஃபை பண்ணி வந்து அதர் தென் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா டால் அண்ட் கோல்ட் வின்னர் ஆயில் அதிலலாம் இப்போ வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணிட்டு கொடுக்குறாங்க. ஃபோர்ட்டிஃபிகேஷன் சிம்பிள் எப்படி இருக்கும்? ப்ளஸ் ப்ளூக் சிம்பிள் வரதான் ஃபோர்ட்டிஃபிகேஷன். ரைட், ஓகே, ஸோ வில் கம் பேக் டு தி. ஸோ இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஓவரால் 24 கோர்சஸ் இருக்குது. ஸோ பேசிக் there is a 4 level of courses. So advanced also 4 and as well as specialized course in advanced manufacturing categories and as well as awareness courses. So in the awareness courses is just like ஒரு 2 hours or 3 hours அந்த மாதிரி ஜஸ்ட் அவங்களுக்கு இதை பற்றி ஒரு அவேர் அப்படின்னு கொடுக்குறது தான். அதில் வந்து ஒன் ஆஃப் த அவேர்னஸ் கோர்சஸ் ஃபார் ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டர்ஸ். ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டர்ஸ்னால் யாரெல்லாம் தெரியுமா? இந்த தள்ளுவண்டி கடையெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ஈவன் அவங்களுக்கு லைசன்ஸ் கூட கிடையாது. இப்போது தே ஹவ் இம்ப்ளிமெண்டட் அவங்களுக்கு. ஏன்னா தே ஹேட் நோ பர்மனெண்ட் அட்ரஸே அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அவங்க எங்கே வேணாலும் ஷிஃப்ட் பண்ணிக்குவாங்க. கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு அட்ரஸ் இல்லைன்றதுனால தே ஹேட் நோ லைசன்ஸ். அவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாக்குமே வந்துட்டு மேண்டேட்ரி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ கவர்மெண்ட் வந்து அதை இனிஷியேட் பண்ணி தே ஆர் மேக்கிங் இட் மேண்டேட்ரி. ஸோ அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் லைசன்ஸ் வந்து இப்போ அவங்களுக்கு சார்ஜபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஓகே, ஃபார் அதர் ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் பர் இயர் 100 rupees. ஸோ தே கேன் அவங்க வந்து 5 yearsக்கு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் ஆல் தி லைசன்ஸ் மினிமம் 1 year, மேக்ஸிமம் 5 years வரைக்கும் தே கேன் அப்ளை. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா பர் இயர் 100 rupees. இஃப் இட் இஸ் ஸ்டேட் லைசன்ஸ் பர் இயர் 2500. இஃப் இட் இஸ் சென்ட்ரல் லைசன்ஸ் இட் இஸ் 5000 per year. ஸோ அவங்க எவ்வளோ இயர்ஸ்க்கு அவங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி இன்டூ டபுள் ஆகிட்டே இருக்கும். ரைட், இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சொன்ன மாதிரி these are all the initiatives from FSSAI. கலர் இல்லையா, கலரை ஆட் பண்ணணும். இல்லை if you wanted to add as a preservative, preservative why it is being added it to extend the shelf life of the product. So or raising agent இந்த மாதிரி ஒரு purpose when any extra chemical has been added that comes under additives இல்லையா. So what in that regulations what will be said is like all the food products will be grouped under some groups will be given. Okay, it will be divided as groups. So dairy based products, oil products, fruits and vegetable products and the mari they would have divided as groups. சரியா, groups are divide பண்ணிட்டு for each category jams na என்ன kind of additives is allowed. Okay, என்ன kind of chemicals are allowed and what is the maximum limit that can be used. So those things will be given clearly in food product standard and additives regulation. சரியா, இப்போ நீங்களே ஒரு ப்ராடக்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா you want to check any additive. நான் இந்த additive வந்து preservative purposeக்காக நான் போடணும்னு நினைக்கிறேன் for my product அப்படின்னா how much you can add that preservative or whether that preservative is free or gluten free. ஓகேவா, இப்போ transfer free உங்க ப்ராடக்ட் வந்து சொல்லணும் அப்படின்னா the product transfer content should be less than 2%. okay, அதே gluten free நாலும் it should be less than gluten content should be less than 20 milligram per kg. So இந்த மாதிரி that standard requirement வந்து it will be given in this regulation. அப்போ நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிற claim வந்து you can check with this regulation and check that limit. அப்போ உங்க product அந்த லிமிட்டோட பாஸ் ஆச்சுன்னா you can give that claim. Suppose if it is not meeting then we cannot use that claim. சரியா, so also apart from this health suggestions and all everyone will be giving health suggestion. So like it improves your immune system. So those kind of